என் கணவர் பிரசாந்த் இறந்து இன்றுடன் 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 5 ஆண்டுகளில் நான் என் மாமியார் மாமனாருக்கு 15,000 ரூபாய் அனுப்பாத ஒரு மாதம் கூட இருந்ததில்லை. பிரசாந்த் வாங்கிய ஒரு கடனை அடைப்பதற்காகத்தான் அந்த பணம். எல்லாமே அமைதியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட வழக்கமான வாழ்க்கை பாதையிலேயே சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் கீழ் வீட்டில் வசிக்கும் ஜோதி ஆண்டி என்னை நிறுத்தி, பிரியா, அவர்களுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்து. முதலில் அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணு என்று கூறினார். அவர்களின் வார்த்தைகளை நம்பி மறுநாள் நான் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தேன். எதிரே தெரிந்த அந்த காட்சியை கண்டு என் காலடி மண் சரிவது போல் இருந்தது. நான் நின்ற இடத்திலேயே உறைந்து போயிருந்தேன். இன்று மாதத்தின் 5ஆம் தேதி. பிரியா ஆகிய நான் 32 வயதான ஒரு விதவை. இன்று மீண்டும் ஒருமுறை இறந்து போன என் கணவனின் கடனை அடைக்கும் கடமையை நிறைவேற்ற வந்திருந்தேன். 5 மாடிகள், லிஃப்ட் வசதி கிடையாது. என் தோளில் இருந்த கைப்பையை சரி செய்தேன். அறியாமலேயே என் கை பையின் உள் பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த பணப்பையை தொட்டது. 15,000 ரூபாய். பணக்காரர்களுக்கு இந்த தொகை மிக சிறியதாக இருக்கலாம். ஆனால் என் சொற்ப சம்பளத்தில் அது ஒரு பெரிய பகுதி. ஆரியனின் பால் செலவு, அவனது பள்ளி கட்டணம், டியூஷன் கட்டணம் என எல்லா தேவைகளையும் சமாளித்து எஞ்சிய தொகை அது. 5 வருடங்களுக்கு முன்பு பிரசாந்திற்கு வியாபாரத்திற்கு மூலதனம் தேவைப்பட்ட போது அவனது பெற்றோர் தங்களின் ஓய்வுகால சேமிப்பான சுமார் 10 முதல் 12 லட்சம் ரூபாயை அவனிடம் கொடுத்தார்கள். ஆனால் பிரசாந்த் இறந்த அன்றே என் மாமியார் காவேரி ஆட்கள் நிறைந்த அந்த வீட்டில் என்னை விரல் சுட்டி காட்டி குற்றம் சாட்டினார். உன்னால் தான் என் மகன் வீட்டை விட்டு வெளியேறி உயிரை விட்டான். நாங்கள் வயதானவர்கள், இனி என்ன செய்வோம்? எங்கள் கையில் இப்போது என்ன இருக்கிறது என்று கூறி அந்த பணத்தை திரும்ப செலுத்தும் பொறுப்பை என்னை ஏற்க வைத்தார்கள். 5 வருடங்களாக மாதந்தோறும் 15,000 ரூபாய். நானும் பல்லை கடித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டேன். என் கணவனுக்காக நான் காட்டிய கடைசி அன்பும் என் மகன் ஆரியனை அமைதியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக நான் செய்த சமரசமும் தான் அது. படிக்கட்டுகளில் மேலே ஏறும்போது அந்த பகுதி ஏதோ ஒரு இருண்ட கிணறு போல தோன்றியது. அழுக்கடைந்த ஜன்னல் கண்ணாடிகள் வழியே சூரியனின் ஒற்றை கதிர் மட்டுமே உள்ளே வந்தது. என் காலடிகளின் சத்தம் அந்த அமைதியான படிக்கட்டுகளில் எதிரொலித்தது. ஒவ்வொரு அடியும் என் மனதிற்கு ஒரு பெரும் பாரமாக தோன்றியது. முதல் மாடியில் பாண்டியன் அங்கிளின் வீட்டில் டிவியின் சத்தம் உரக்க கேட்டுக்கொண்டிருந்தது. 2வது மாடியில் யாரோ ஒருவரின் வீட்டில் தாளிப்பு கருகிய நெடி அடித்து இருமல் வந்தது. 3வது மாடியில் ஒரு இளம் தம்பதியினர் மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டதாக கத்திக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தனர். நான் 4வது மாடியை அடைந்தபோது அமைதி நிலவியது. என் மாமியார் மாமனார் வசித்து வந்த 5வது மாடியிலோ சுடுகாடு போன்ற அமைதி இருந்தது. ஒரு தர்ம சங்கடமான அமைதி. 5வது மாடியின் படிக்கட்டில் நான் நின்றேன். நெற்றியில் வேர்வை வழிந்தது. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. வெறும் 5 மாடிகள் ஏறியதால் மட்டுமல்ல, அந்த இரும்பு கிரில் கதவின் முன் நிற்கும் போது ஏற்பட்ட பயத்தால்தான் அது. பிளாட் எண் 504, மாமியார் மாமனாரின் வீடு. நான் கதவில் வழக்கமான முறையில் 3 முறை தட்டினேன். உள்ளே அமைதியாக இருந்தது. ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் எங்குமே வெளியே போவதில்லை. மாமனார் மாதவராவுக்கு முழங்கால் வலி பிரச்சனை இருந்தது. மாமியார் காவேரியோ தலைவலியும் மயக்கமும் வருவதாக தொடர்ச்சியாக புகார் கூறுவார். 600 சதுர அடி கொண்ட அந்த ஃப்ளாட்டில் அவர்கள் இருவரும் நிழல் போல வாழ்ந்து வந்தார்கள். ஜன்னல் திரை சீலைகள் எப்போதும் இழுத்து மூடப்பட்டிருக்கும். கதவு இரவும் பகலும் பூட்டப்பட்டே இருக்கும். நான் மீண்டும் தட்டினேன். இம்முறை சற்று பலமாக. அத்தை, மாமா, நான் பிரியா. சுமார் 1 நிமிடம் வரை உள்ளே எந்த அசைவும் இல்லை. பிறகு செருப்பை தரையில் இழுத்து நடக்கும் சத்தம் கேட்டது. தாழ்பாலை திறக்கும் அந்த கிரீச் என்ற சத்தம் ஒரு முதியவரின் எலும்புகள் முறியும் சத்தத்தைப் போல வறட்சியாக இருந்தது. கதவு மிக சிறியதாகவே திறக்கப்பட்டது. சுருக்கம் விழுந்த கோபமான ஒரு முகம் கதவின் இடைவெளி வெளியே எட்டி பார்த்தது. காவேரி
என் மாமியார். அவர்களுக்கு 60 வயதிருக்கும். ஆனால் அதைவிடவும் மிகவும் வயதானவர்களாக காட்சியளித்தார்கள். கண்களுக்கு கீழே கருவளையங்கள், குழிவிழுந்த கண்கள் சந்தேகத்தோடு இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டிருந்தன. யாரோ தங்களின் உயிரையே திருடி சென்று விடுவார்களோ என்ற பயம் அவர்களிடம் இருப்பது போலிருந்தது. அவர்கள் கதவை முழுமையாக திறக்கவில்லை. சங்கிலியை அப்படியே பூட்டியே வைத்திருந்தார்கள். தங்களுடைய உலகத்திற்கும் என் உலகத்திற்கும் இடையே வேண்டுமென்றே ஒரு சுவரை எழுப்பியது போலிருந்தது. நீதானா? அவர்களின் குரலில் அன்பின் ஈரமும் இல்லை, பாசமும் இல்லை. வறட்சியான கரடு முரடான குரல். ஆமாம் அத்தை, வணக்கம். இந்த மாதத்திற்கான பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நான் என் முகத்தில் சிரிப்பை வரவழைக்க முயன்றேன். ஆனால் என் முகத்தசைகள் இழுத்து பிடிக்கப்பட்டது போலிருந்தன. கொடி இங்கே என்று அந்நியமாக சொன்னார்கள். நான் அவசரமாக பையை திறந்து தயார் நிலையில் வைத்திருந்த பணப்பையை வெளியே எடுத்தேன். அந்த குறுகலான இடுக்கு வழியே 2 கைகளாலும் அந்த பணப்பையை பணிவோடு நீட்டினேன். இந்தாருங்கள், இந்த மாதத்திற்கான 15,000 ரூபாய். உங்கள் மருந்து மற்றும் இதர செலவுகளுக்காக. காவேரி அத்தை நரம்புகள் புடைத்த தங்களின் எலும்புக்கூடு போன்ற கையை வெளியே நீட்டி ஒரு கழுகு இரையை பிடிப்பது போல அந்த பணப்பையை என் கையிலிருந்து பறித்து கொண்டார்கள். பணத்தை எண்ணி பார்க்காமல், உள்ளே என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் அதை தங்களின் நைட்டியின் பைக்குள் திணித்து கொண்டார்கள். அவர்களின் அந்த பழக்கம் எவ்வளவு இயந்திரத்தனமாக மாறியதென்றால், நான் அவர்களின் மருமகள் இல்லை, ஏதோ கடன்காரி போல எனக்கு தோன்றியது. ஆரியன் எப்படி இருக்கிறான்? என் கண்ணை பார்க்காமல் கேட்டார்கள். அவர்களின் பார்வை எனக்கு பின்னால் இருந்த படிக்கட்டுகளின் பக்கம் இருந்தது. யாராவது மேலே வருகிறார்களா என்று கணிப்பது போலிருந்தது. அவன் நன்றாக இருக்கிறான். எப்போதும் பாட்டி தாத்தாவை நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் அவனை அழைத்து வரட்டுமா? நாள் முழுதும் தங்குவதற்கு. இப்போது கடனும் அடைபடும் நிலைக்கு வந்துவிட்டது. நீங்கள் அவனை கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை கேட்டதுமே காவேரி அத்தையின் முகம் கசப்பானது. அவர்கள் அசௌகரியமாக கையை அசைத்தார்கள். வேண்டாம் வேண்டாம், உன் மாமனாருக்கு கால் மிகவும் வலிக்கிறது. என் மண்டையும் சரியாக இல்லை. சிறிய பையன் வீட்டில் இருந்தால் குறும்பு செய்வான், கூச்சலிடுவான். எங்களால் இப்போது அந்த கூச்சலை தாங்க முடியாது. எங்களுக்கு உடம்பு பரவாயில்லை என்றால் நாங்களே சொல்கிறோம், அப்போது அழைத்து வா. எப்போதும் போல தீர்மானிக்கப்பட்ட பதில். கடந்த 5 ஆண்டுகளில் ஆரியன் அந்த வீட்டிற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே சென்றிருப்பான். ஒவ்வொரு முறையும் 15 நிமிடங்களானதும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள். சரி, ஆகட்டும் என்று தொண்டையை அடைத்து கொண்டு வந்த ஏங்களை அடக்கி கொண்டு தலைகுனிந்து சொன்னேன். சரி, புறப்படு இப்போது. வீணாக இங்கே வாசலில் நின்று குளிர்காய்ச்சல் வரப்போகிறது உனக்கு. அப்புறம் அது வேறு தொல்லை என்று கூறியவாறே மாமியார் வேகமாக கதவை மூடிக்கொண்டார்கள். கிளிக் என தாழ்பால் போட்ட சத்தம் என் காதுகளில் எதிரொலித்தது. நான் அங்கேயே அந்த ஜன்னல் இல்லாத இரும்பு கதவையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன். உள்ளே அழைக்கும் உபசரிப்பும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணீரும் இல்லை. நான் கதவில் என் காதை வைத்து உள்ளே ஏதேனும் சத்தம் கேட்கிறதா என்று கேட்க முயன்றேன். மாமனாரின் குரல் கேட்கிறதா, அல்லது குறைந்தபட்சம் டிவியின் சத்தமாவது கேட்கிறதா என்று. சாதாரண மனிதர்கள் வாழும் வீட்டிலிருந்து வரும் வழக்கமான சத்தங்கள். ஆனால் உள்ளே சுடுகாடு போன்ற அமைதி நிலவியது. ஏதோ ஒரு பெரிய சவக்குழியில் இருப்பது போன்ற பயங்கரமான அமைதி. அது உயிர் வாழ்வதற்கான ஒவ்வொரு அடையாளத்தையும் அழித்து கொண்டிருந்தது. படிக்கட்டிலிருந்து வீசிய காற்றின் மெல்லிய அலை என் முதுகில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நான் என் ஜாக்கெட் காலரை மேலே உயர்த்தி கொண்டு கீழே இறங்குவதற்காக திரும்பினேன். மனம் மிகவும் பாரமானது. பிரசாந்த், நீ போய்விட்டாய். இந்த கடனின் பாரத்தை என் கழுத்தில் கட்டிவிட்டு சென்று விட்டாய். நான் அதை அமைதியாக செலுத்துகிறேன். ஆனால் உன் பெற்றோர் உன் மகனிடமும் என்னிடமும் ஏன் இவ்வளவு இரக்கமற்று நடந்து கொள்கிறார்கள்? இதே கேள்வியை மனதில் சுமந்தபடி நான் அந்த இருண்ட படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் திரும்பிய அந்த கணத்தில்
ஜன்னல் திரை சீலையின் இடுக்கு வழியே 2 கண்கள் என் மீது நிலைத்து நின்றிருந்தன என்பதை நான் கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை. அது ஒரு வயதான பலவீனமான மனிதரின் பார்வை அல்ல, மாறாக மிகவும் கூர்மையான தந்திரமான பார்வை. நான் கீழே அப்பார்ட்மெண்ட் வளாகத்திற்கு வந்தபோது ஆக்சிஜன் இல்லாத ஒரு பாதாள அறையிலிருந்து வெளியே வந்தது போல காற்றோட்டமாக உணர்ந்தேன். மதிய நேரமாகி இருந்தது. மரக்கிளைகளின் வழியே மஞ்சள் நிற வெயில் கீழே விழுந்திருந்தன. 5வது மாடியில் இருந்த அந்த மர்மமான அமைதிக்கு நேர்மாறாக கீழே சூழல் இருந்தது. சில குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடி சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து சில பெண்கள் முருங்கைக்கீரையை ஆய்ந்தபடியே அரட்டையடித்து கொண்டிருந்தார்கள். நான் என் ஸ்கூட்டரை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். இப்போது ஆரியனை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேண்டும். அதற்குள் சுருக்கங்கள் நிறைந்த ஆனால் பலமான ஒரு கை என் மணிக்கட்டை பற்றியது. ஏய் பொன்னே, பிரியா, நீதானடி? நான் திடுக்கிட்டு திரும்பினேன். அவர் ஜோதி ஆண்டி. ஒரு காலத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் கமிட்டியில் செயலாளராக இருந்தவர். இப்போது ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் அவர்களின் அந்த தைரியமான குணமும் எல்லாரது வீட்டிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பழக்கமும் இன்னும் அப்படியே இருந்தது. ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்து அட்டை பெட்டியால் விசிறிக்கொண்டே என் பக்கம் கண்களை சுருக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஓ ஆண்டி, வணக்கம். என்ன சொல்கிறீர்கள்? காற்று வாங்க அமர்ந்திருக்கிறீர்களா என்று பணிவாக கேட்டேன். ஆனால் ஜோதி ஆண்டி என் கேள்வியை சுத்தமாக புறக்கணித்தார். அவர் என் கையை பிடித்து பக்கத்திலிருந்த பெஞ்சில் அமர வைத்து சுற்றிலும் பார்த்தார். யாராவது தங்களின் பேச்சை கேட்டு விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு இருப்பது போலிருந்தது. பிறகு அவர் என் காதருகே குனிந்து மிகவும் மர்மமான குரலில் கிசுகிசுத்தார். மேலே அந்த 2 பேருக்கும் பணம் கொடுத்துவிட்டு வந்தாயாடி. எங்கள் வீட்டின் இந்த தனிப்பட்ட விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் தலையசைத்து ஆமோதித்தேன். ஆமாம், இன்று 5ஆம் தேதிதானே, பணம் கொடுக்கும் நாள். ஜோதி ஆண்டி நாவை சப்பி ஒலி எழுப்பி தலையை அசைத்தார். அவர் முகத்தில் ஒரே நேரத்தில் இரக்கமும் பயமும் தெரிந்தன. குரலை இன்னும் தாழ்த்தி, பாவம்டி நீ, குழந்தையையும் வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறாய். யோக்கியதை இல்லாதவர்களை காப்பாற்றுகிறாய். நான் சொல்வதை கவனமாக கேள். அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தம்படி பைசா கூட கொடுக்காதே என்றார். அவர்களின் பேச்சு புரியாமல் நான் நெற்றியை சுருக்கினேன். ஜோதி ஆண்டி என்றால் அந்த ஏரியாவின் செய்தித்தாள் என்பது உண்மைதான். ஆனால் அவர் கெட்டவர் நிச்சயமாக இல்லை. யாராவது கடனை அடைக்காமல் ஏமாற்றுங்கள் என்றோ கெட்ட வழியிலோ அறிவுரை கூறக்கூடியவர் இல்லை. ஆண்டி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இப்போது கடைசி சில மாதங்கள் தான் பாக்கி இருக்கின்றன. பிரசாந்த் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வாங்கிய அந்த 10-12 லட்சம் ரூபாயை நான் அடைத்தே தீர வேண்டும். அது என் பொறுப்பு. அவர் என் கையை இறுக்கமாக பற்றினார். அவரின் கண்கள் விரிந்திருந்தன. குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. ஆயினும் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னார். ஏய், செத்து போய்விட்டார்கள் என்று நாம் நினைக்கும் மனிதர்கள் சில நேரங்களில் செத்து போயிருக்கவே மாட்டார்கள். என் முதுகுத்தண்டு சிலிர்த்தது. உடம்பில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. பட்ட பகலில் யாரோ மறு உலகத்திலிருந்து குளிர்ந்த காற்றை வீசியது போல ஜோதி ஆண்டியின் வார்த்தைகள் எனக்கு பட்டன. என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? பிரசாந்த் இறந்து இன்றுடன் 5 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்களிடம் இறப்பு சான்றிதழ் இருக்கிறது. அவனது அஸ்தியை நாங்களல்லவா கொண்டு வந்தோம். அவர் கையசைத்து என்னை அமைதிப்படுத்தினார். அடி பேதை, நான் பேய் பிசாசை பற்றி பேசவில்லை. இரத்தமும் சதையுமான உயிருள்ள மனிதனை பற்றி பேசுகிறேன். உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? பகலில் அந்த ஃப்ளாட் ஏதோ தேவாலயம் போல அமைதியாக இருக்கும். ஆனால் இரவில் 1 அல்லது 2 மணி அளவில் அங்கிருந்து சத்தங்கள் வருகின்றன. நேற்று முன்தினம் எனக்கு தூக்கம் வரவில்லை என்பதால் பால்கனிக்கு வந்து நின்றேன். அப்போது ஒரு மனிதனின் நிழல் 5வது மாடியை நோக்கி செல்வதை பார்த்தேன். அவனது நடையின் பாணி எனக்கு மிகவும் பழகியதாக தோன்றியதுடி. மிகவும் பழகியது. என் இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்று போனது. ஆமாம், அவன் தோளை சற்று சாய்த்து நொண்டியபடி நடப்பானே, அப்படித்தானே?
பிரசாந்திற்கு பைக்கில் விபத்து ஏற்பட்ட பிறகு அவன் அப்படித்தான் நடப்பான். ஜோதி ஆண்டி பேசி முடிப்பதற்கு முன்பே நான் சொல்லிவிட்டேன். அதைவிட விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா? நீ எப்போது பணம் கொடுக்க வருகிறாயோ அதே இரவில் அல்லது அடுத்த இரவில் அந்த நிழல் அங்கே தெரிகிறது. நான் சிலையாகி அங்கேயே அமர்ந்திருந்தேன். என் தலை மரத்து போனது. பிரசாந்திற்கு அங்கே வெளிநாட்டில் வேலையில் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டது. கம்பெனி ஆட்கள்தான் சாம்பல் கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆண்டி, உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது வயதானதால் ஒருவேளை உங்களுக்கு பார்வை குறைவாக இருக்கலாம். நான் என்னையும் அவரையும் சமாதானப்படுத்த பரிதாபமாக முயன்றேன். ஆனால் என் குரலே நடுங்கிக் கொண்டிருந்தது. ஜோதி ஆண்டி என் மீது ஒரு கூர்மையான பார்வையை வீசினார். நான் கிழவியாகிவிட்டேன் டி. ஆனால் புத்தி மாறவில்லை. நான் என் சொந்த கண்களால் பார்த்தேன். அவன் கண்ணை மறைக்கும்படி தொப்பி போட்டிருந்தான். முகத்தில் மாஸ்க் இருந்தது. அவன் திருடனாக இருந்தால் ஒளிந்து மறைந்து நடமாடி இருப்பான். ஆனால் இந்த மனிதன் பையில் இருந்து சாவியை எடுத்து சொந்த ஃப்ளாட் போல கதவை திறந்து உள்ளே சென்றான். ஜோதி ஆண்டி மூச்சு வாங்குவதற்காக நிறுத்தினார். பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அது உன் விருப்பம். ஆனால் நான் சொல்வதை கேள். ஒரு முறை உறுதிப்படுத்திக்கொள். அப்பார்ட்மெண்டில் இப்போதுதான் 4 மற்றும் 5வது மாடிக்கு இடைப்பட்ட வழியில் பாதுகாப்புக்காக புதிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. உனக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அந்த வீடியோ காட்சிகளை வாங்கிப்பார். அவ்வளவு பேசிவிட்டு ஜோதி ஆண்டி என் கையை விட்டார். பிறகு எதுவும் நடக்காதது போல மீண்டும் அந்த அட்டை பெட்டியால் விசிறியபடி அமர்ந்து விட்டார். என் கால்கள் நடுங்கின. நான் எப்படியோ எழுந்து என் ஸ்கூட்டரை நோக்கி சென்றேன். தலை சுற்றியது. எண்ணங்களின் சக்கரம் சுழலத் தொடங்கியது. ஜோதி ஆண்டியின் வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தன. அவன் சாகவில்லை. நொண்டியபடி நடக்கிறான். சொந்த ஃப்ளாட்டை போல கதவை திறக்கிறான். நான் நடுங்கும் கரங்களால் ஸ்கூட்டரின் சாவியை போட்டேன். ஒரு பெயரறியாத ஆனால் தீவிரமான பயம் என் மனதை ஆட்கொள்ளத் தொடங்கியது. ஒருவேளை பிரசாந்த் உயிருடன் இருந்தால் அவன் இந்த மிகப்பெரிய கடனின் பாரத்தை என் கழுத்தில் ஏன் கட்டினான்? சாலையில் மாலை நேர கூட்டம், போக்குவரத்தின் சத்தம், ஹாரன் சத்தங்கள். ஆனால் எனக்கு அதில் எதுவுமே கேட்கவில்லை. நான் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தேன். என் தலையில் கடந்த 5 ஆண்டுகளின் நினைவுகள் ஒரு திரைப்படத்தைப் போல மெதுவாக சுழன்று கொண்டிருந்தன. மாமியார் மாமனாரிடம் நான் செல்லும் போதெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ளும் முறை எனக்கு நினைவுக்கு வரத் தொடங்கியது. காவேரி அத்தை பணத்திற்காக ஏன் இவ்வளவு வற்புறுத்தினார்கள்? பிரசாந்த் வாங்கிய அந்த 10-12 லட்சம் ரூபாய் அவர்களின் சேமிப்பு தொகைதான். அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த பணம் உடனடியாக ஏன் தேவைப்பட்டது? அவர்களின் பென்ஷன் மற்றும் வைப்பு நிதி வட்டி எல்லாம் சேர்த்து மாதத்திற்கு 20-25,000 ரூபாய் கிடைத்து கொண்டிருந்தது. அந்த பழைய அப்பார்ட்மெண்டில் செலவுகள் குறைவு என்பதால் 2 முதியவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. அப்படி இருக்க அவர்களுக்கு மாதந்தோறும் என்னிடமிருந்து அந்த 15,000 ரூபாய் ரொக்கமாக ஏன் தேவைப்பட்டது? அந்த பணத்தை சேமித்து வைப்பதற்கா அல்லது வேறு யாருக்காவது உணவளிக்க வேண்டியிருந்ததா? எனக்கு நினைவிருக்கிறது. கடந்த கோடையில் ஒரு முறை பயங்கரமான வெயில் இருந்தது. நான் அவர்களுக்காக ஒரு பழக்கூடையை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தேன். மாமியார் கதவை திறந்தபோது நான் பார்த்தேன். ஜன்னல் திரைகள் அனைத்தும் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன. ஏசிதான் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண காற்று கூட உள்ளே வராதபடி அவர்கள் ஏன் அப்படி செய்திருக்க வேண்டும்? 2 முதியவர்கள் இப்படிப்பட்ட வெயிலில் எப்படி இருக்க முடியும்? அல்லது உள்ளே வேறு யாராவது இருந்தார்களா? அவர்களின் இருப்பை அவர்கள் மறைக்க விரும்பினார்களா? அம்மா என்ற மகனின் குரலால் நான் சுயநினைவுக்கு வந்தேன். நான் ஆரியனின் பள்ளி வாசலை அடைந்திருந்தேன். அவன் வேர்த்து கொட்டி என் திசையை நோக்கி ஓடி வந்தான். நான் அவனை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டேன். ஆனால் என் வயிற்றில் பயப்பந்து அப்படியே இருந்தது. ஆரியனின் அப்பா பிரசாந்த். பிரசாந்தின் இறப்பு செய்தி வந்த அன்று எனக்கு மயக்கமே வந்துவிட்டது.
மாமியார் அழுது கொண்டே அவன் குடும்பத்தின் எதிர்காலத்தை சீரமைக்க சென்றான். இப்போது அவன் போன பிறகு எங்களிடம் எதுவும் மிஞ்சவில்லை, கடனை தவிர. நீ அவனுடைய மனைவி, நீதான் இப்போது இதை பார்க்க வேண்டும் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார். என் மகனுக்கு அவனுடைய தாத்தா பாட்டியை இழக்கும் நிலை வரக்கூடாது என்பதற்காக நான் இரவும் பகலும் உழைத்து ஓவர் டைம் செய்து அந்த பணத்தை அடைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜோதி ஆண்டியின் வார்த்தைகள் உண்மையாக இருந்தால்? இந்த யோசனையால் என் கவனம் சிதறியது. எதிரே வந்த ஆட்டோ மீது என் வண்டி மோதுவதிலிருந்து மயிரிழையில் தப்பியது. அம்மா, என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா என்று ஆரியன் பயந்து போய் கேட்டான். ஒன்றுமில்லை செல்லம், லேசான சோர்வு, அவ்வளவுதான். வீட்டிற்கு வந்ததும் சமைத்து ஆரியனை தூங்க வைத்தேன். பிறகு நான் லேப்டாப்பை திறந்து உட்கார்ந்தேன். திரையின் நீல நிற ஒளி என் முகத்தில் விழுந்தது. ஆனால் என் கவனம் எதிலும் செல்லவில்லை. நான் டிராயரை திறந்து என் கணக்கு டைரியை எடுத்தேன். ஒரு பக்கத்தில் சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்தது, கடன் மாமியார் மொத்தம் 10 லட்சம் ரூபாய். நான் 58 தவணைகளை கட்டியிருந்தேன். இன்னும் 2 தவணைகள்தான் பாக்கி இருந்தன. பிரசாந்த் உயிரோடு இருந்தால் இதன் பொருள் நான் கடனை அடைக்கவில்லை, மாறாக நான் ஏமாற்றப்படுகிறேன். அவனுடைய அந்த நொண்டல் விவரம் எனக்கு நினைவுக்கு வந்தது. 2018இல் பைக்கிலிருந்து விழுந்ததால் பிரசாந்தின் இடது கால் கணுக்கால் முறிந்தது. அதன் பிறகு அவனுக்கு அப்படி நொண்டி நடக்கும் பழக்கம் ஏற்பட்டது. சந்தேகம் இப்போது ஆசிட் போல என் நம்பிக்கையை எரித்து கொண்டிருந்தது. எனக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. நான் மொபைலை எடுத்து காண்டாக்ட் லிஸ்டில் ஒரு பெயரை தேடினேன், சமீர். சமீர் என் சித்தி மகன். ஐடியில் நிபுணராக இருந்தான். கம்ப்யூட்டரை பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும். ஹலோ சமீர், என்ன செய்கிறாய்? நான் இரவில் தாமதமாக ஃபோன் செய்தேன். பிரியா அக்கா, என்ன இந்த நேரத்தில்? எல்லாம் நல்லபடியா? சமீர், நீ பிஸியாக இருக்கிறாயா? எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. சொல்லுங்க அக்கா, என்ன ஆச்சு? குரல் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறது? அட, உனக்கு யாரையாவது தெரியுமா? சிசிடிவி வேலை பார்ப்பவர்களை? என் மாமியாரின் கட்டிடத்தில். மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. அது அந்த ஏரியாவில் இருக்கும் பழைய கட்டிடம்தானே? ஆமாம், அங்கே கேமரா பொருத்திய ஏஜென்சி என் நண்பனுடையதுதான். ஏனக்கா, திருட்டு ஏதும் நடந்துவிட்டதா? ஆமாம், அதுபோலத்தான் ஏதோ ஒன்று. என் பர்ஸ் படியில் விழுந்து விட்டது என்று நினைக்கிறேன். 4 மற்றும் 5வது மாடிக்கு இடைப்பட்ட படிக்கட்டு கேமராவின் பதிவு கிடைக்குமா? கடந்த 3 மாதங்களின் பதிவு தேவை. சரி, நான் நாளை காலையிலேயே கேட்டுவிட்டு சொல்கிறேன். ப்ளீஸ் சமீர், ரொம்ப முக்கியம். ஃபோனை வைத்தபோது என் கைகள் வேர்வையால் நனைந்திருந்தன. வில்லில் இருந்து அம்பு புறப்பட்டு விட்டது. உண்மையை தேடும் பயணம் தொடங்கிவிட்டது. மறுநாள் மதியம் ஒரு சிறிய காஃபி ஷாப்பில் நான் சமீரை சந்தித்தேன். அவன் நேரத்திற்கு வந்திருந்தான். அவன் பையில் இருந்து லேப்டாப்பை எடுத்தான். அக்கா, என்ன ஆச்சு உனக்கு? முகம் ரொம்ப வாடிப்போய் இருக்கிறது என்று கவலையுடன் கூறினான். நான் சிரிக்க முயற்சி செய்தேன். ஒன்றுமில்லைடா. ஏதேனும் கிடைத்ததா? சமீர் தலையசைத்தான். உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதனுடைய அனைத்து பதிவுகளும் கிளவுடில் சேவ் ஆகிறது. நண்பன் ஆக்சஸ் கொடுத்து விட்டான். எப்போது பர்ஸ் தொலைந்தது? தேதியை சொல். கடந்த மாதத்தின் 6ஆம் தேதி பார். நள்ளிரவு 1 மணி முதல் 3 மணிக்குள். சமீர் அமைதியாக டைப் செய்தான். இதோ பார், கிடைத்துவிட்டது. 6ஆம் தேதி ஃபுட்டேஜ். இதோ பார். அவன் லேப்டாப் திரையை என் பக்கம் திருப்பினான். பதிவு கருப்பு வெள்ளையாகவும் சற்று தெளிவற்றதாகவும் இருந்தது. கேமராவின் கோணம் 4வது மாடியிலிருந்து 5வது மாடிக்கு செல்லும் படிக்கட்டை நோக்கி இருந்தது. வழி காலியாக இருந்தது. கடிகாரத்தில் நள்ளிரவு 1 மணி 45 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகியிருந்தன. படிக்கட்டிலிருந்து ஒரு நிழல் மேலே வருவது தெரிந்தது. என் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. அந்த மனிதன் ஒரு ஸ்வெட்டர் ஜாக்கெட் அணிந்திருந்தான். தலையில் இருந்த தொப்பியை எவ்வளவு கீழே இழுத்து விட்டிருந்தான் என்றால் பாதி முகம் மறைந்திருந்தது. முகத்தில் மாஸ்க் இருந்தது. சமீர், நில்.
அந்த வீடியோவை சற்று ஸ்லோ மோஷனில் செய். என் குரலே எனக்கு அந்நியமாக தெரிந்தது. சமீர் பட்டனை தட்டினான். அந்த மனிதன் படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். முதலில் வலது கால், பிறகு இடது காலை சற்று இழுத்து தேய்த்தபடி. அவன் இடது காலில் எடையை போடும்போது அவனுடைய இடது தோள்பட்டை சற்று சாய்ந்தது. அந்த நடையை நான் எப்படி மறக்க முடியும்? நான் விசும்பலை அடக்குவதற்காக என் வாயின் மீது கை வைத்து கொண்டேன். அதில் சந்தேகமே இல்லை, அது பிரசாந்த் தான். நான் கண்கள் விரிய திரையை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த மனிதன் ஃப்ளாட் எண் 504 அருகில் சென்றான். அவன் கதவை தட்டவில்லை. பாக்கெட்டில் கை போட்டு சாவிக்கொத்தை எடுத்தான். பழகிய பாணியில் சரியான சாவியை தேர்ந்தெடுத்து பூட்டில் போட்டான். கிளிக். கதவு திறந்தது. அவன் மிகவும் கவனமாக உள்ளே நுழைந்து மெதுவாக கதவை சாத்தி கொண்டான். உனக்கு தெரிந்தவர் போல இருக்கிறதா யாராவது என்று சமீர் கவலையுடன் கேட்டான். சமீர், முந்தின மாதத்தின் பதிவை போடு. சமீர் அப்படியே செய்தான். முந்தின மாதத்தின் 6ஆம் தேதி, அதே நேரம், அதே மனிதன், அதே ரகசியம், அதே சுலபத்துடன் கதவை திறப்பது. நான் கடந்த 3 மாதங்களின் 3 வீடியோக்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்தேன். முறை மாறவே இல்லை. நான் என்று பணம் கொடுத்துவிட்டு வருகிறேனோ அதற்கு அடுத்த நாளே அவன் இரவில் அங்கே ஆஜராகி இருந்தான். திடீரென்று எனக்கு குமட்டுவது போல இருந்தது. நான் 5 ஆண்டுகள் யாருக்காக பணம் கட்டி கொண்டிருந்தேன்? அதே மனிதனுக்காக. அவன் அங்கே ஒளிந்து கொண்டிருந்தான். தன் மனைவியையும் குழந்தையையும் ஒரு பொய் கடனுக்காக தவிக்க விட்டவன். சமீர், இதை எல்லாவற்றையும் எனக்கு ஒரு பென் டிரைவில் காப்பி செய்து கொடு ப்ளீஸ். இந்த விஷயம் நம் இருவரை தவிர 3வது நபருக்கு தெரியக்கூடாது. சமீர் என் முகத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்டான். கவலைப்படாதே அக்கா, நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அந்த பென் டிரைவை கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். ஆகாயமே பிளந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி கிடைத்திருக்காது. நான் கடையை விட்டு வெளியே வந்தேன். பிரசாந்த் உயிரோடு இருந்தான். என்னை கொள்ளையடிப்பதற்காக தன் தாய் தந்தையருடன் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடியிருந்தான். வீட்டிற்கு வந்ததும் நான் படுக்கையறை கதவை உள்ளிருந்து தாளிட்டு கொண்டு தரை மீது விழுந்தேன். லேப்டாப்பில் அதே வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் அணிந்திருந்த அந்த ஜாக்கெட் அவன் வெளிநாடு செல்வதற்கு முன்பு நானே அவனுக்கு வாங்கி தந்தது. பிரசாந்த் இறக்கவில்லை. அப்படியென்றால் அவன் தன் இறப்பு நாடகத்தை ஏன் செய்தான்? கடனின் பொய் காரணத்தை சொல்லி என்னை ஏன் பணம் செலுத்த வைத்தான்? அவனுடைய இறப்பு செய்தி வந்த அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. மாமனாரும் மாமியாரும் கதறி அழுதார்கள். ஆனால் இறுதி சடங்கு முடிந்தவுடனேயே அவர்கள் அந்த போலி கடனை பற்றிய பேச்சை எடுத்தார்கள். மருமகளே, பிரசாந்த் இந்த குடும்பத்திற்காக போய்விட்டான். இப்போது அவன் இல்லை. நாங்கள் முதியவர்களாகிவிட்டோம். எங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லை. நாங்கள் அவனுக்கு கொடுத்த 10 லட்சமும் மூழ்கிவிட்டது. இனி என்ன செய்வது என்று பார்ப்போம். அவர்கள் என் அனுதாபத்தையும் பொறுப்பையும் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். நான் என் மாமியார் மாமனாரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் என்னை கடந்த 5 ஆண்டுகளாக தங்களின் ஏடிஎம் மிஷினாக மாற்றியிருந்தார்கள். என் துக்கம் இப்போது ஆத்திரமாக மாறியிருந்தது. மெல்ல மெல்ல எரியும் ஒரு தீ. வட்டியோடு சேர்த்து அன்பளிப்புகளையும் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 14-15 லட்சம் ரூபாய். என் வேர்வை, என் கண்ணீர், நான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை என் கணவனின் பேய்க்கும் அவனுடைய 2 கூட்டாளிகளுக்கும் ஊட்டி வளர்த்திருக்கிறேன். சுவரில் மாலை அணிவிக்கப்பட்ட பிரசாந்தின் சிரிக்கும் புகைப்படத்தை நான் பார்த்தேன். எனக்கு அந்த புகைப்படத்தை உடைத்தெறிய வேண்டும் போலிருந்தது. ஆனால் இல்லை. பொருட்களை உடைப்பதால் எதுவும் சாதிக்க முடியாது. நான் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களை விட புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். செத்துப்போன மனித நாடகத்தை ரொம்ப நல்லா பண்ணினாய் பிரசாந்த். நான் பிதற்றினேன். சரி, இப்போது இன்னும் சில நாட்கள் என்னை அப்பாவி மனைவியாக நாடகமாட விடு. ஆனால் இந்த முறை இந்த நாடகத்தின் இயக்குனர் நானாக இருப்பேன். நான் டிராயரை திறந்து நோட்டு புத்தகத்தை எடுத்து திட்டமிடத் தொடங்கினேன்.
வீடியோவில் இருக்கும் மனிதனின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது, மாமியார் மாமனாரின் உண்மையான நிதி நிலையை கண்டறிவது, பிரசாந்த் சரியாக எங்கே ஒளிந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடிப்பது. நாளையிலிருந்து வேட்டை தொடங்கப் போகிறது. நான் என் இறந்த கணவனையே வேட்டையாடப் போகிறேன். மறுநாள் நான் வழக்கம்போல் எழுந்தேன். ஆரியனுக்கு காலை உணவு கொடுத்தேன். சீருடையை அயன் செய்தேன். அவனை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றேன். ஒரு ஸ்டிக்கி நோட்டில் நான் மீண்டும் கணக்கு போட்டேன். அசல் கடன் 10 லட்சம். மாதத்திற்கு 15,000 ரூபாய். 60 மாதங்கள் என்றால் 9 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஆனால் பண்டிகைகள், பிறந்த நாட்கள், மருந்துகளுக்காக நான் எப்போதும் கூடுதல் பணமே கொடுத்திருந்தேன். 5 ஆண்டுகளில் நான் அவர்களுக்கு கொடுத்த தொகை 14 லட்சத்திற்கும் மேலே சென்று கொண்டிருந்தது. இந்த பணத்தில் என் வாழ்க்கையும் ஆரியனின் வாழ்க்கையும் எவ்வளவோ மாறியிருக்கும். ஆனால் நான் அது அனைத்தையும் 5வது மாடியின் நிரம்பாத அந்த பள்ளத்தில் கொட்டி கொண்டிருந்தேன். நான் சமீருக்கு மெசேஜ் செய்தேன். சமீர், என் மாமனாரின் வங்கி கணக்கில் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் நடக்கிறதா என்று பரிசோதிக்க முடியுமா? நான் கொடுக்கும் பணத்தை அவர்கள் வாழ்வதற்காகவோ அல்லது கடனை அடைப்பதற்காகவோ பயன்படுத்தவில்லை என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. சமீரின் பதில் வந்தது. அக்கா, இது கொஞ்சம் கஷ்டம். டேட்டா பிரைவசி விதிகள் உள்ளன. ஆனால் நான் மறைமுகமாக ஏதேனும் முயற்சி செய்கிறேன். கொஞ்சம் நேரம் கொடு. நான் ஃபோனை வைத்தேன். ஆனால் இப்போது நானாகவே ஏதேனும் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் பணம் வாங்குவதற்காக ஃப்ளாட்டிற்கு வருகிறான் என்றால் அவனுக்கு அந்த பணம் எதற்காக தேவைப்படுகிறது? அவன் நிச்சயமாக எங்கே வசிக்கிறான்? அன்று நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே கிளம்பி நேரடியாக மாமியார் குடியிருக்கும் கட்டிடத்தின் கீழே சென்றேன். வண்டியை பார்க் செய்துவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து ஓய்வெடுப்பது போல நாடகமாடினேன். அடப்பிரியா, நீயா இங்கே? ஒரு மெல்லிய கூர்மையான குரல் கேட்டது. அவர்கள் 4வது மாடியில் வசிக்கும் சாந்தி பாட்டி. வணக்கம் பாட்டி. நான் இந்த வழியாகத்தான் போய்க் கொண்டிருந்தேன். மாமியார் மாமனாரை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். சாந்தி பாட்டி என் அருகில் அமர்ந்தார். நீ ரொம்ப நல்லவள்மா. இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கணவனின் கடனை அடைக்கிறாய். மாமியார் மாமனாரை பார்த்து கொள்கிறாய். சொல்லப்போனால் அவர்கள் சௌக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக இரவில் அவர்கள் ஃப்ளாட்டில் ரொம்ப தட்டல் முட்டல் சத்தம் கேட்கிறதுடி. தட்டல் முட்டலா? என்ன சத்தம்? நான் காதை தீட்டிக் கொண்டேன். ஆமாண்டி, இரவில் தாமதமாக மேலிருந்து கனமான காலடிகள் நடக்கும் சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு வாலிபன் நடப்பது போல. சில சமயம் இரவில் 2-3 மணிக்கு டாய்லெட் ஃப்ளஷ் செய்யும் சத்தம் கேட்கிறது. என் இதய துடிப்பு அதிகமானது. அது மாமனாராக இருக்கும். அவருக்கு முழங்கால் வலி இருக்கிறது அல்லவா? அதனால் நடக்கும்போது சத்தம் வரலாம். நான் சமாளிப்பதற்காக ஏதோ சொன்னேன். சாந்தி பாட்டி முகத்தை சுளித்தார். அட, என்ன முழங்கால்? என்ன பாழா போனது? இன்னும் ஒரு விசித்திரமான விஷயம் சொல்கிறேன். இந்த புருஷன் பொண்டாட்டி இருவரும் எவ்வளவு கஞ்சன்கள் தெரியுமா? மகனின் விபத்தால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டோம். பணமே இல்லை என்றெல்லாம் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் சமீப காலமாக தினமும் இரவில் உன் மாமியார் பெரிய கருப்பு நிற குப்பை பையை எடுத்துக்கொண்டு கீழே வருகிறாள். நேற்று நான் ஆவலுடன் பார்த்தால் என்ன தெரியுமா? பீட்சா, காலியான பாக்ஸ்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் கேன்கள் தெரிந்தன. இந்த 2 முதியவர்கள் இப்படிப்பட்டதை என்ன சாப்பிடுகிறார்கள்? நான் உறைந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன். டீ கப் அல்லது காஃபி கப் போல பீட்சாவும் கூல்ட்ரிங்க்ஸும் பிரசாந்திற்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். நீங்கள் அவர்களிடம் கேட்கவில்லையா என்று நான் கேட்டேன். கேட்டேனடி. அதற்கு அவள், நாங்கள் இறந்த ஆத்மாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறோம் என்கிறாள். இப்போது நீயே சொல், நெய்வேத்தியமாக யாராவது பீட்சாவும் கூல்ட்ரிங்க்ஸும் வைப்பார்களா? அதுவும் தினமும்? சாந்தி பாட்டி சொன்ன இந்த விஷயம் எனக்கு புதிரின் ஒரு முக்கியமான முடிச்சாக இருந்தது. பிரசாந்த் பணத்தை வாங்கி செல்வதற்காக மட்டும் ஃப்ளாட்டிற்கு வரவில்லை. பெரும்பாலும் அவன் அங்கேயே தான் தங்கி இருந்தான். என் உழைப்பின் பணத்தில் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு
நான் ஒரு படி மேலே எடுத்து வைக்க தீர்மானித்தேன். நான் ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு சென்று ஒரு விலை உயர்ந்த கால் மசாஜ் செய்யும் கருவி வாங்கினேன். பார்க்க செல்வதற்கு இரவு 8 மணி நேரத்தை தேர்ந்தெடுத்தேன். அந்த பாரமான பெட்டியை எடுத்துக்கொண்டு 5 மாடிகள் ஏறினேன். ஃப்ளாட் எண் 504 முன் நின்று காது கொடுத்து கேட்டேன். உள்ளே டிவி சத்தமும் ஏதோ பேச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. சாப்பிடுப்பா, சூடாக இருக்கும்போதே சாப்பிடு. உன் மனைவி இந்த மாத பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டாள். அதனால் தாராளமாக செலவு செய். இது காவேரி அத்தையின் குரல். நீ ரிலாக்ஸாக இரு அம்மா. என் கட்டுப்பாட்டில்தான் எல்லாம் இருக்கிறது. ஒரு முறை என் வேலை முடிந்ததும் நான் சில நாட்களுக்கு காணாமல் போய்விடுவேன். அந்த என் முட்டாள் மனைவி எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பிவிட்டாள். ஒரு மாதம் கூட தவற விடுவதில்லை அவள். அந்த குரல். நான் நின்ற இடத்திலேயே உறைந்து போனேன். அந்த ஆழமான சற்று கரகரப்பான குரல் பிரசாந்தின் குரலேதான். என் ரத்தம் கொதித்தது. கதவை உதைத்து தள்ளி உள்ளே நுழைந்து அவர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என் பகுத்தறிவு என்னை தடுத்தது. நான் கதவை தட்டினேன். உள்ளே இருந்த சத்தம் உடனே நின்றது. யாரது என்று உள்ளிருந்து மாமனார் மாதவராவு கேட்டார். மாமா, நான் பிரியா. உங்களுக்காக கால்களை மசாஜ் செய்யும் மிஷின் கொண்டு வந்திருக்கிறேன். வெகு நேரம் கழித்து உள்ளிருந்து செருப்பு சத்தம் கேட்டது. கதவு மீண்டும் சற்று மட்டுமே திறக்கப்பட்டது. இந்த முறை மாதவராவு கதவில் நின்று வழியை மறித்து கொண்டிருந்தார். அட, இந்த நேரத்தில் ஃபோன் செய்தாவது வந்திருக்கலாமே. அலுவலகத்தில் இருந்து வரும்போது கடையில் இந்த மிஷின் கண்ணில் பட்டது. உங்கள் முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது என்று வாங்கி வந்தேன். மாதவராவு என்னை உள்ளே வரவிடவில்லை. வேண்டாம் வேண்டாம், அங்கேயே வெளியே வை. வீட்டில் ஒரே குப்பையாக கிடக்கிறது. என்ன மாமா, நான் என்ன அந்நியமா? எனக்கு உள்ளே வந்து பிரசாந்தின் படத்திற்கு முன்னால் விளக்கேற்ற வேண்டும். மாதவராவின் முகம் மாறியது. என்ன பேசுகிறாய்? சரி, போய் இப்போது வீட்டிற்கு. நேரமாகிவிட்டது. அதற்குள் உள்ளே இருந்த படுக்கையறையிலிருந்து இருமல் சத்தம் கேட்டது. ஒரு ஆணின் வறண்ட சிறிய இருமல். மாதவராவு திடுக்கிட்டார். உன் மாமியாருக்கு மீண்டும் இருமல் வந்துவிட்டது. நீ போய் இப்போது. அவர் என் கையில் இருந்த அந்த பெட்டியை பிடுங்கிக் கொண்டு என் முகத்திற்கு நேராக கதவை மூடினார். நான் படிக்கட்டில் தனியாக நின்று கொண்டிருந்தேன். அந்த இருமல் நிச்சயமாக மாமியாருடையது அல்ல. பிரசாந்த் அந்த ஃப்ளாட்டில்தான் இருக்கிறான் என்பதில் இப்போது முத்திரை குத்தப்பட்டது. மறுநாள் காலையில் எனக்கு சமீரிடமிருந்து ஃபோன் வந்தது. அக்கா, சுவாரஸ்யமாக ஏதோ கிடைத்திருக்கிறது. சந்திக்கலாமா? நான் உடனே அவனை சந்திக்க சென்றேன். அவன் லேப்டாப்பில் ஒரு எக்ஸல் ஃபைலை திறந்தான். நான் அவர்களின் மினி ஸ்டேட்மெண்ட் மற்றும் பரிவர்த்தனை வரலாற்றை சரிபார்த்தேன். அவர்களின் பென்ஷன் மாதந்தோறும் சரியான நேரத்தில் டெபாசிட் ஆகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் கணக்கிலிருந்து ₹1 கூட எடுக்கவில்லை. அவர்களின் கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாய் சேர்ந்து கிடக்கிறது. அவர்கள் பணத்தை எடுக்கவே இல்லையா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். வெறும் டெபாசிட் மட்டும்தான் ஆகிறது. அப்படியென்றால் அவர்கள் எதை வைத்து வாழ்கிறார்கள்? அந்த பீட்சா, கூல்ட்ரிங்க்ஸ், சாந்தி பாட்டி சொன்னாரே, அவை அனைத்திற்கும் பணம் வேண்டுமே. ரொக்கம். நான் எனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேன். என் பணத்தை தவிர வேறு யாரோ அவர்களுக்கு ரொக்க பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிக சரி என்றான் சமீர். அந்த மனிதன் பிரசாந்தை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அவன் ஆன்லைன் பரிமாற்றம் செய்யாமல் இருக்கலாம். அவனுடைய டிஜிட்டல் முகவரி சிக்காமல் இருக்க இரவில் திருட்டுத்தனமாக வரும்போது ரொக்க பணமாக கொடுக்கிறான் போலிருக்கிறது. அதாவது மகனிடமும் கருப்பு பணம் வருவதால் அவர்களுக்கு பண பற்றாக்குறையே இல்லை. இருந்தாலும் உன்னை கடைசி சல்லிக்காசு வரை கொள்ளையடிக்கிறார்கள். நான் ஆத்திரத்தில் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலாவது பரவாயில்லை. ஆனால் உண்மை அதைவிட பயங்கரமாக இருந்தது. மகனின் அசிங்கமான தொழிலில் வந்த பணத்தில் அவர்கள் பணக்காரர்களாகி இருந்தார்கள். ஆனால் அவர்களின் பேராசை எவ்வளவு பெரியது என்றால் என் உழைப்பின் பணத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பிரசாந்த் ஏதோ சட்டவிரோதமான தொழிலில் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். அவன் சம்பாதிக்கும் பணம் நிச்சயமாக சிறியது அல்ல. சமீர், அவன் என்ன செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஆனால் அவனுடைய பழைய நண்பர்கள் மூலம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். தேங்க்ஸ் சமீர். பிரசாந்த் எங்கோ ஒளிந்து கொண்டிருந்தான். ஏதோ கருப்பு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தான். தன் தாய் தந்தையை கையில் போட்டுக்கொண்டு ஒரு பொய்க் கடனின் பெயரால் தன் சொந்த குடும்பத்தையே கொள்ளையடித்து கொண்டிருந்தான். சமீரை சந்தித்துவிட்டு திரும்பும்போது நான் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வெளியே கடந்து சென்றேன். இன்னும் ஒரு ஆதாரத்தை சேகரிக்க வேண்டியிருந்தது. பிரசாந்தின் இறப்பு. எங்களுக்கு அவனுடைய அஸ்தி கலசம் கிடைத்த அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. நிறுவனத்தின் பிரதிநிதி திரு தாமோதரன் வந்திருந்தார். அவர் பிரசாந்திற்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அங்கேயே உடனடியாக இறுதி சடங்கு செய்ய வேண்டியிருந்ததால் குடும்பத்தினரை அடையாளம் காட்ட அழைக்க முடியவில்லை என்றும் கூறியிருந்தார். மாமியார் மாமனாரும் அதை ஒப்புக்கொண்டு மகன் அமைதியாக போய்விட்டான், அதுவே நல்லது என்றார்கள். நான் திரு தாமோதரனுக்கு ஃபோன் செய்ய தீர்மானித்தேன். ஹலோ, வணக்கம் திரு தாமோதரன். நான் பிரியா பேசுகிறேன், பிரசாந்தின் மனைவி. அட வணக்கம் அம்மா, சொல்லுங்கள், நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? நான் விதவை ஓய்வூதியம் மற்றும் இன்சூரன்ஸுக்கு விண்ணப்பிக்கிறேன். இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு அசல் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையும் அங்கே வழங்கப்பட்ட இறப்பு சான்றிதழும் தேவைப்படுகிறது. உங்களால் அதை வாங்கித்தர முடியுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் அம்மா. இப்போது 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த ஆவணங்களை கண்டுபிடிப்பது கடினம். அப்போது எல்லாமே மனித நேயத்தின் அடிப்படையில் பழக்கத்தை கொண்டு செய்தோம். அதனால் அந்த ஆவணங்கள் எல்லாம் ரொம்ப பழையதாகிவிட்டன. அப்போது எல்லாமே அவசர அவசரமாக நடந்தது. தாமோதரன் தயங்கி தயங்கி பேசினார். ப்ளீஸ் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு மேலே எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் தருகிறேன். சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன். தாமோதரன் அவசர அவசரமாக ஃபோனை கட் செய்தார். அவருடைய இந்த நடத்தையில் இருந்து என் சந்தேகத்திற்கு முத்திரை குத்தப்பட்டது. நிச்சயமாக அவரும் போலி ஆவணங்களை தயாரிப்பதில் பிரசாந்திற்கு உதவியிருக்க வேண்டும். நான் ஜன்னல் வெளியே தெற்கு நோக்கி பார்வையை செலுத்தினேன். கொங்கணத்தில் இருக்கும் அந்த சிறிய கிராமத்தை நோக்கி. அங்குதான் பிரசாந்தின் சொந்த ஊர் இருந்தது. அவனுடைய அஸ்தி கலசம் கிராமத்தில் அவனுடைய வயலில் கட்டப்பட்ட ஒரு சிறிய சமாதியில் வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அந்த கலசத்தை திறந்து பார்க்க வேண்டும் போலிருந்தது. நான் மாமியாருக்கு ஃபோன் செய்தேன். அத்தை, இந்த வார இறுதியில் நான் ஆரியனை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு செல்கிறேன். பிரசாந்தின் சமாதியில் பூ வைத்துவிட்டு வர வேண்டும். கடனின் எல்லா பணத்தையும் அடைத்து விட்டேன். அதனால் ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அவ்வளவு தூர பயணத்திற்கு இப்போது ஏன் போகிறாய் என்று காவேரி அத்தை உடனே கேட்டார். சும்மா இருக்க முடியவில்லை அத்தை. நேற்று இரவில் என் கனவில் பிரசாந்த் வந்தான். ஒரு முறை போய் வா என்று கூறினான். முதியவர்கள் சொல்வார்களே, கனவில் வருவதை பொய்யாக்க கூடாது என்று. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் உணர்ச்சி பூர்வமாக பேசினேன். மூட நம்பிக்கை பேச்சை எடுத்ததும் அவர் சற்று மென்மையானார். சரிம்மா, போக வேண்டும் என்றால் போ. ஆனால் சீக்கிரமாக போய்விட்டு வா. சரி, வருகிறேன். நான் ஃபோனை வைத்தேன். கிராமத்து பயணம்தான் உண்மைக்கான சாவி என்று தெரியப் போகிறது. அந்த குளிர்ந்த மண்ணின் கலசத்தில்தான் எல்லா உண்மையும் ஒளிந்திருக்க வேண்டும். பிரசாந்த், நீ கடனிலிருந்து தப்பி ஓடினாய். உன் மனைவியை பணம் கட்ட வைத்தாய். ஆனால் இப்போது நீ நீதியிலிருந்து தப்ப முடியாது. அந்த வார இறுதியில் கொளுத்தும் வெயிலில் நானும் ஆரியனும் என் பழைய ஸ்கூட்டரில் கொங்கண பாதையில் கிளம்பினோம். வளைந்து நெளிந்த பாதைகளும் சுற்றிலும் பறந்திருந்த நெல் வயல்களும். நாங்கள் அதிகாலையிலேயே கிளம்பியிருந்தோம், மதியத்திற்குள் கிராமத்தை அடைய முடியும் என்பதற்காக. ஆரியன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுடைய இடைவிடாத பேச்சு போய்கொண்டே இருந்தது. அவன் டிராக்டரை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். இதுவரை பார்த்திராத தாத்தா பாட்டியை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். என் மகனின் அந்த அப்பாவித்தனமான சிரிப்பு என் இதயத்தில் கத்தி போல குத்தியது. அவன் எந்த அளவுக்கு அப்பாவியாக இருந்தானோ அந்த அளவுக்கு பெரிய பாவம் அந்த பெரிய மனிதனுடையதாக இருந்தது. பயணத்தின் உண்மையான காரணத்தை என்னால் அவனிடம் சொல்ல முடியவில்லை. அவனை பொறுத்தவரை இது அப்பாவின் கிராமத்திற்கு செல்லும் ஒரு சுற்றுலா. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு இரக்கமற்ற தகப்பனின் முகத்திரையை கிழிக்கும் பயணம். கிராமத்தை அடைந்ததும்
சில உறவினர்கள் எங்களை வரவேற்றார்கள். அங்கிருந்த வயலையும் வீட்டையும் பராமரித்து வந்த பிரசாந்தின் சித்தப்பா ஒருவர் பைகளை வாங்க முன்னே வந்தார். அடடா பிரியா, எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய். ஆரியன் எவ்வளவு பெரிதாகிவிட்டான். அச்சு அசலாக அப்படியே தன் அப்பாவைப் போல உருவத்தில் இருக்கிறான் பார். அவருடைய அந்த வாக்கியம் என்னை மிகவும் காயப்படுத்தியது. அச்சு அசலாக அப்பாவைப் போல. அந்த ஒளிந்து கொண்டிருந்த 5 ஆண்டுகளில் தன் சொந்த குழந்தைக்கு ஒரு சிறிய சாக்லேட் துண்டை கூட அனுப்பாத தகப்பனைப் போலவா? நான் முகத்தில் போலி சிரிப்பை வரவழைத்து கொண்டேன். ஆமாம் மாமா, நான் வீட்டு பூஜை அறையில் கும்பிட்டேன். மாமா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் ஆரியனை அழைத்து கொண்டு தோட்டத்தில் உள்ள சமாதிக்கு சென்று கும்பிட்டு வருகிறேன். நான் என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன் என்று பிரசாந்திடம் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இதை வேண்டுமென்றே சத்தமாக சொன்னேன். மாமா கூறினார், போமா, நல்லது செய்தாய். பிரசாந்தின் ஆத்மா சாந்தியடையும். ஆனால் சாப்பிட்டுவிட்டு போ. இப்போது ரொம்ப வெயிலாகிவிட்டது. வேண்டாம் மாமா, நாங்கள் இப்போது போகிறோம். மாலையில் கிளம்ப வேண்டும். நாளை ஆரியனுக்கு பள்ளி இருக்கிறது. என் திட்டத்தை மதியமே செயல்படுத்த வேண்டியிருந்தது. அனைவரும் ஓய்வு எடுக்கும்போது அல்லது சாப்பிடுவதில் மூழ்கி இருக்கும்போது நான் ஆரியனின் கையை பிடித்து கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு சென்றேன். அங்கே மாமரங்கள் மற்றும் பலா மரங்களின் நிழலில் பிரசாந்தின் சிறிய சமாதி கட்டப்பட்டிருந்தது. வெயில் அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்கு எதுவும் உணரப்படவில்லை. என் பையில் பூக்களுடன் ஒரு சிறிய சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு மைக்ரோ கேமரா இருந்தது. தோட்டத்தில் அமைதி நிலவியது. சமாதியின் மீது கிரானைட் பலகையும் பிரசாந்தின் சிரிக்கும் புகைப்படமும் இருந்தன. நான் பூக்களை வைத்தேன். ஆரியனும் கைகளை கூப்பினான். அப்பா, நான் ஆரியன். உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். எனக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கட்டும். அவனுடைய அந்த மழலை குரலால் அந்த அமைதி கலைந்தது. அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதை பார்த்து என் கண்கள் கலங்கின. ஆரியன் செல்லம், நீ கொஞ்சம் அங்கே அந்த மரத்தடிக்கு போய் விளையாடு. நான் அப்பாவிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும். சரி அம்மா. ஆரியன் உடனே மண்ணோடு விளையாட ஒரு மரத்தடிக்கு ஓடினான். நான் சமாதிக்கு முன்னால் தனியாக இருந்தேன். சுற்றிலும் யாரும் இல்லை. மதிய வெயில் காரணமாக கிராமமே அமைதியாக இருந்தது. நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். நடுங்கும் கரங்களால் ஜாக்கெட்டிற்குள் மறைத்து வைத்திருந்த கேமராவை ஆன் செய்தேன். ஆதாரத்திற்காக இதை பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த சமாதியின் அமைப்பில் ஒரு சிறிய அறைகலன் இருந்தது. அதில் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டிருந்தது. வெளியே கண்ணாடி கதவு இருந்தது. சித்தப்பாவிடம் அதன் சாவி இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இறுதி சடங்கு அன்று அவர் ஒரு சாவியை என்னிடமும் கொடுத்திருந்தார், எப்போதாவது சுத்தம் செய்ய தேவைப்பட்டால் என்று. இந்த சாவி ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்தும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். நான் சாவியை பூட்டில் போட்டேன். கிளிக் என்ற சத்தம் உலர்வாகவும் தெளிவாகவும் கேட்டது. கண்ணாடி கதவு திறந்தது. உள்ளே அந்த சிவப்பு மண் கலசம் இருந்தது. அதன் மீது பிரசாந்த் மற்றும் தேதிகள் செதுக்கப்பட்டிருந்தன. நான் அந்த கலசத்தை கைகளால் தூக்கினேன். அது குளிர்ந்து இருந்தது. மரணத்தின் குளிர்ச்சி அல்ல, மாறாக அது வஞ்சகத்தின் குளிர்ச்சி. நான் அதை கீழே தரையில் வைத்தேன். பையில் இருந்து ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தேன். கலசத்தின் மூடி சிலிக்கானால் சீல் செய்யப்பட்டிருந்தது. அதை உடைக்கும்போது சத்தம் வராமல் இருக்க நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. நெற்றியில் இருந்து வேர்வை துளிகள் வழிந்தோடின. இதய துடிப்பு ஒரு மேளத்தைப் போல அடித்து கொண்டிருந்தது. இந்த நொடியில் யாராவது என்னை பார்த்திருந்தால் சுடுகாட்டை கொள்ளையடிக்கும் ஒரு பைத்தியக்கார பெண் என்றுதான் நினைத்திருப்பார்கள். சிலிக்கானின் ஒரு துண்டு கலன்றது. நான் மூச்சை அடக்கிக் கொண்டு மீண்டும் முயற்சி செய்தேன். சில போராட்டங்களுக்கு பிறகு மூடி தளர்ந்தது. கடைசி அசைவில் மூடி திறந்தது. நான் உள்ளே குனிந்து பார்த்தேன். காலியாக இருந்தது. அதாவது முற்றிலும் காலியாக இல்லை. அடியில் கொஞ்சம் சாம்பிராணி தூளும் குழந்தை கைப்பிடி அளவுக்கு 2-3 கற்களும் இருந்தன. கட்டுமானம் செய்ய பயன்படுத்தப்படும் ஜல்லி கற்கள். அஸ்தியும் இல்லை, சாம்பலின் தடமும் இல்லை.
மனித உடலின் எந்த ஒரு எச்சமும் இல்லை. என் கால்கள் நடுங்கத் தொடங்கின. நான் அங்கே தரையில் சரிந்து அந்த உயிரற்ற கற்களை வெறுமையுடன் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு சந்தேகம் இருந்த போதிலும் அதே உண்மையை என் சொந்த கண்களால் பார்ப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. 5 ஆண்டுகள், முழுமையாக 5 ஆண்டுகள் என் குடும்பமும் வாழ்க்கையும் சில கற்களை கும்பிட்டு கொண்டிருந்தன. 5 ஆண்டுகள் நானும் என் மகனும் எந்த கலசத்தின் முன்னால் கைகளை கூப்பினோமோ அதில் வெறும் கற்களும் பாறைகளும் மட்டுமே இருந்தன. இது கொடூரத்தின் எல்லை, ஒரு பயங்கரமான கேலி. நான் கேமராவை எடுத்து கலசத்தின் உள் உருவத்தை பதிவு செய்யத் தொடங்கினேன். ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு துகளையும் நான் ஃபோக்கஸ் செய்தேன். பதிவு செய்யும்போது நான் அடக்கப்பட்ட குரலில் ஆனால் உறுதியாக பேசினேன். இன்று மே 15, 2024. பிரியா ஆகிய நான், பிரசாந்தின் மனைவி, என் கணவனின் கிராமத்தில் உள்ள சமாதியில் உள்ள கலசத்தை திறந்துள்ளேன். இதில் மனித அஸ்தியோ அல்லது சாம்பலோ இல்லை, வெறும் கற்கள் மட்டுமே உள்ளன. இது பிரசாந்தின் இறப்பு ஒரு பொய் என்பதற்கான ஆதாரம். பதிவு முடிந்ததும் நான் அந்த கற்களை மீண்டும் கலசத்தில் நிரப்பினேன். மூடியை போட்டேன். கூடவே கொண்டு வந்திருந்த ஃபெவிக்விக் மூலம் அதை மீண்டும் சீல் செய்து விட்டேன். நான் எல்லாவற்றையும் அவ்வளவு சுத்தமாக செய்தேன் என்றால் கலசம் திறக்கப்பட்டதற்கான ஒரு சிறிய தடம் கூட மிஞ்சவில்லை. கலசத்தை மீண்டும் அதன் இடத்தில் வைத்து கண்ணாடி கதவை மூடி பூட்டிவிட்டேன். எல்லாமே முன்பை போல இயல்பாக காணப்பட்டது. ஆனால் என் மனதிலோ ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அம்மா, இதை பார், எனக்கு எவ்வளவு பெரிய வெட்டுக்கிளி கிடைத்திருக்கிறது. ஆரியன் தூரத்திலிருந்து கத்தினான். நான் அவசரமாக கண்ணீரை துடைத்து ஆடைகளை சரி செய்து முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு அவனை எதிர்கொண்டேன். அடடா, சூப்பராக இருக்கிறதே. சரி வா, இப்போது வெயில் ரொம்ப அதிகமாகிவிட்டது, நாம் கிளம்புவோம். நான் அவனுடைய கையை பிடித்து கொண்டேன். நாங்கள் தோட்டத்தில் இருந்து வெளியே வந்தோம். எனக்கு பின்னால் அந்த போலி சமாதி நின்று கொண்டிருந்தது. என் கணவன் மற்றும் அவனுடைய குடும்பத்தின் ஏமாற்று வேலையின் நினைவாக. ஆனால் அது அதிக காலம் நீடிக்காது என்று நான் மனதிற்குள் உறுதியாக தீர்மானித்தேன். நாங்கள் மாமாவின் வீட்டில் லேசாக சாப்பிட்டுவிட்டு ஆரியனுக்கு வயிறு வலிக்கிறது என்று காரணம் சொல்லி கிளம்பினோம். வழியில் நான் ஒரு நெடுஞ்சாலை ஹோட்டலில் நிறுத்தினேன். ஆரியனை ஹோட்டலுக்கு வெளியே இருந்த சறுக்கு மரத்திலும் ஊஞ்சலிலும் விளையாட சொல்லிவிட்டு நான் ஹோட்டலின் வைஃபை உடன் இணைந்தேன். நான் அமைதியாக யோசித்து அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. நான் ஃபேஸ்புக்கை திறந்து பிரசாந்தின் பழைய நண்பர்களின் ப்ரொஃபைல்களை தேடத் தொடங்கினேன். எனக்கு நினைவுக்கு வந்தது, அவர்களுக்கு ஒரு கேங் இருந்தது. அவர்களுடன் அவன் எப்போதும் பார்ட்டி செய்வான். அதில் அவனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் தீபக். இறுதி சடங்கு அன்று தீபக் ஒரு சிறிய குழந்தையைப் போல அழுதான். அவன் என் கைகளை பிடித்து கொண்டு, அண்ணி, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் அல்லவா? எப்போது என்ன தேவைப்பட்டாலும் என்னை நினையுங்கள், நான் உடனே ஆஜராவேன் என்றான். ஆனால் அதற்கு பிறகு அவன் காணாமலே போய்விட்டான். நான் அவனுடைய பெயரை தேடினேன். அவனுடைய ப்ரொஃபைல் கிடைத்தது. டிபியில் ஒரு பெரிய புல்லட் பைக் புகைப்படம் இருந்தது. நான் அவனுடைய டைம் லைனுக்கு சென்றேன். அவன் எப்போதும் பப்கள் மற்றும் ஹோட்டல்களில் எடுத்த புகைப்படங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். நான் அவனுடைய சமீபத்திய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு புகைப்படம் என் கவனத்தை ஈர்த்தது. தீபக் கையில் ட்ரிங்க்ஸ் கப்பை பிடித்து கொண்டு சியர்ஸ் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய இடது கையில் ஒரு கடிகாரம் இருந்தது. நீல நிற டைல் மற்றும் மெட்டல் பட்டையை கொண்ட ஃபாசில் கடிகாரம். நான் புகைப்படத்தை ஜூம் செய்தேன். என் இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்றது. அந்த கடிகாரம், அதை நான் பிரசாந்திற்கு எங்கள் முதல் திருமண நாளில் பரிசளித்திருந்தேன். எனக்கு அது நன்றாக நினைவிருந்தது. ஏனென்றால் அதன் பின்புறம் நான் P&P என்று செதுக்கியிருந்தேன். அதையும் விட முக்கியமாக, பிரசாந்தின் பழைய பைக்கிலிருந்து கீழே விழுந்ததால் அந்த பட்டையின் கொக்கி அருகில் ஒரு ஆழமான கீறல் விழுந்திருந்தது. புகைப்படம் சற்று தெளிவற்றதாக இருந்த போதிலும்
அந்த கீறல் தெளிவாக தெரிந்தது. தீபக்கின் கையில் பிரசாந்தின் கடிகாரம் என்ன செய்கிறது? திரு தாமோதரன் தான் சொன்னாரே, விபத்தில் பிரசாந்தின் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன என்று. அப்படியென்றால் இந்த கடிகாரம் இவனிடம் எப்படி வந்தது? இதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க முடியும். பிரசாந்த் தானே அவனிடம் அதை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது பிரசாந்த் அவனுடன் தான் இருக்க வேண்டும். நான் அவனுடைய மேலும் சில படங்களை பார்த்தேன். தீபக் எப்போதும் ஓசூர் சிப்காட் பகுதியை சுற்றியுள்ள புகைப்படங்களையே போட்டு கொண்டிருந்தான். எல்லா முடிச்சுகளும் இணையத் தொடங்கின. என் மாமியார் மாமனாரின் கணக்கில் பணம் டெபாசிட் ஆகும் இடமும் அதே பகுதியை சேர்ந்ததுதான். பிரசாந்தின் கூட்டாளி தீபக் தான். அவன்தான் பிரசாந்திற்கு கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றவும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கவும் உதவி செய்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் பிரசாந்த் தீபக்கின் வீட்டிற்கு அருகிலோ அல்லது அலுவலகத்திற்கு அருகிலோதான் ஒளிந்திருக்க வேண்டும். நான் அனைத்து ஆதாரங்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் எடுத்தேன். என் கையில் இப்போது ஒரு முக்கியமான தடம் கிடைத்திருந்தது. தீபக் தான் இப்போது பிரசாந்தின் குகையை அடைவதற்கான சாவி. சென்னையை அடைந்ததும் நான் தீபக்கை பற்றிய அனைத்து தகவல்களையும் சமீருக்கு அனுப்பினேன். சமீர், இந்த ஆளை பற்றிய தகவல்களை எடு. இவன்தான் தீபக், பிரசாந்தின் உயிர் நண்பன். பிரசாந்தை இவன்தான் ஒளித்து வைத்திருக்கிறான் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், எங்கே வசிக்கிறான், எங்கே போகிறான், இவை அனைத்தும் எனக்கு வேண்டும். சமீர் தன் திறமையால் 2 நாட்களில் தீபக்கின் ஜாதகத்தை எடுத்தான். அவன் என்னை காஃபி ஷாப்பிற்கு வரவழைத்தான். அக்கா, இந்த தீபக் ஒன்றும் யோக்கியமானவன் இல்லை. அவன் ஓசூர் சிப்காட்டில் ஒரு கேரேஜின் மேனேஜராக வேலை செய்கிறான். ஆனால் அந்த கேரேஜ் பெயருக்குத்தான். உள்ளே கந்துவட்டி மற்றும் வட்டி தொழில் நடக்கிறது. அதனால்தான் அவரிடம் பார்ட்டி செய்ய இவ்வளவு பணம் இருக்கிறது. நான் தலையசைத்தேன். நான் சட்டவிரோதமாக அவனுடைய லொக்கேஷனை கண்காணித்தேன். யாரிடமும் சொல்லாதே. அவனுடைய அசைவுகள் மிகவும் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கின்றன. நாள் முழுவதும் அவன் கேரேஜில் இருக்கிறான். இரவில் பார்ட்டி செய்கிறான். ஆனால் சரியாக இரவு 11 மணிக்கு அவன் எப்போதும் சிப்காட்டின் பின்புறம் உள்ள ஒரு பூட்டப்பட்ட கிடங்கை நோக்கி செல்கிறான். அங்கே அவன் சுமார் 1 மணி நேரம் தங்கிவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்கிறான். பூட்டப்பட்ட கிடங்கு. என் கண்கள் மின்னின. பிரசாந்த் அங்கேயே இருப்பான் என்று நினைக்கிறாயா என்று நான் கேட்டேன். சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். அந்த பகுதி ஆள் நடமாட்டமில்லாத பகுதி. ஒளிந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்றது. தவிர நான் அந்த சாலையின் டிராஃபிக் கேமராக்களை ஹேக் செய்து பார்த்தேன். தீபக் அங்கே செல்லும்போது அவனுடைய காரில் உணவு பாத்திரங்களும் மளிகை பொருட்களும் பைகளும் இருக்கின்றன. நிச்சயமாக அவன் யாரோ ஒருவனுக்கு உணவு வழங்குகிறான். அவன்தான் பிரசாந்த். அந்த கிடங்கில்தான் இருக்கிறான். நான் 2 கைகளையும் கோர்த்து கொண்டேன். மனதிற்குள் பயமும் ஆர்வமும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. என் வேட்டை இப்போது எல்லைக்கு வந்துவிட்டது. சமீர், எனக்கு ஒரு கடைசி உதவி வேண்டும். எனக்கு அங்கே செல்ல வேண்டும். அவனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். அக்கா, இது மிகவும் ஆபத்தானது, சமீர் கவலையான குரலில் விளக்கினான். இந்த ஆட்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ரவுடி குணம் படைத்தவர்கள், தாதாக்களோடு தொடர்பில் இருப்பவர்கள். நீ ஒரு பெண். நாளைக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நாம் காவல்துறையை அழைக்கலாமா? நான் தலையசைத்து மறுத்தேன். இப்போதைக்கு வேண்டாம். பிரசாந்த் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு நம்மிடம் உறுதியான ஆதாரம் இல்லை. காவல்துறையை அழைத்தால் அவர்கள் விசாரணை மட்டுமே செய்வார்கள். அவன் தப்பித்து விடுவான். எனக்கு அவனுடைய குரலையும் வீடியோவையும் பதிவு செய்ய வேண்டும். அதில் அவன் இதையெல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குமூலம் இருந்தால் மட்டுமே நாம் அவனை சட்டபூர்வமாக பிடிக்க முடியும். சமீர் பெருமூச்சு விட்டான். சரி, நானும் உன்னுடன் வருகிறேன். என்னிடம் சில கெஜெட்டுகள் இருக்கின்றன. அவை நமக்கு உதவும். எனக்கு கொஞ்சம் சுய பாதுகாப்பு கலைகளும் தெரியும். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். நான் சொல்வது போலத்தான் நடக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது.
நான் வாக்குறுதி தருகிறேன். தேங்க்ஸ் சமீர். அன்றைய இரவில் வேட்டைக்கான திட்டத்தை தீட்டினோம். தீபக்கின் வழக்கமான அட்டவணைப்படி அவன் அடுத்த நாள் இரவில் பொருட்கள் வாங்கி கொண்டு கிடங்கிற்கு செல்லவிருந்தான். அதுவே சரியான நேரமாக இருந்தது. நான் வீட்டிற்கு வந்து எங்கள் திருமண புகைப்படத்தை பார்த்தேன். பிரசாந்தின் அந்த சிரிப்பு இப்போது எனக்கு அருவருப்பாக இருந்தது. நீ ரொம்ப நன்றாக ஒளிந்து கொண்டாய் பிரசாந்த். ஆனால் பொய் எப்போதும் 100 ஆண்டுகள் நீடிக்காது என்பதை நீ மறந்துவிட்டாய். நாளை இரவில் உன் போலி முகத்திரையை கிழிப்பேன். நான் ஆரியனை அருகில் இழுத்து அணைத்து அவனது நெற்றியில் முத்தமிட்டேன். செல்லமே, கவலைப்படாதே. உன் அம்மா உனக்கு நீதியை பெற்று தருவாள். இனி நாம் அந்த துரோகிக்காக பணம் செலுத்த வேண்டியதில்லை. அந்த இறுதி போர் இப்போது தொடங்கவிருந்தது. அதற்கு நான் தயாராக இருந்தேன். அடுத்த நாள் மதியமே நான் ஆரியனை என் அம்மாவிடம் விட்டேன். இன்று இரவு முழுவதும் எனக்கு அலுவலகத்தில் வேலை இருக்கிறது என்று பொய்யாக சொன்னேன். அம்மா கவலையுடன் விசாரித்தார். ஆனால் நான் அவரை சமாதானப்படுத்தினேன். இரவு 8 மணிக்கு சமீர் தனது நண்பரின் பழைய கார் ஒன்றை ஓட்டிக்கொண்டு வந்தான். நாங்கள் அடர்ந்த நிற ஆடைகளை அணிந்திருந்தோம். தலையில் தொப்பியும் முகமூடியும் அணிந்திருந்தோம். நாங்கள் ஏதோ துப்பறிவாளர்களைப் போல தோற்றமளித்தோம். சமீர் பேனா போல காட்சியளித்த ஒரு கருவியை என்னிடம் கொடுத்தான். இது மிக உயர்தர குரல் பதிவு செய்யும் கருவி. இது ஜிபிஎஸ் டிராக்கர். இதை உன் பாக்கெட்டில் வைத்துக்கொள். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உனது இருப்பிடம் எனக்கு தெரிய வரும். கார் நகரத்தை கடந்து நெடுஞ்சாலையில் இறங்கியது. நாங்கள் ஓசூர் சிப்காட் பகுதியை நோக்கி புறப்பட்டோம். அந்த நேரத்தில் அப்பகுதி முற்றிலும் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போயிருந்தது. நாங்கள் ஒரு பழைய பூட்டப்பட்ட கிடங்கு இருந்த பகுதிக்கு வந்தடைந்தோம். சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடந்தன. நாம் காரை இங்கேயே நிறுத்திவிட்டு நடந்துதான் செல்ல வேண்டும் என்றான் சமீர். அவன் காரின் என்ஜினையும் விளக்குகளையும் அணைத்தான். நாங்கள் அமைதியாக காரிலிருந்து இறங்கினோம். கார் இருளாக இருந்தது. பூச்சிகளின் சத்தமும் காற்றின் உரசலும் மட்டுமே கேட்டன. நாங்கள் குனிந்து கொண்டே ஒரு துருப்பிடித்த வேலியின் மறைவில் திறந்த வெளியின் நடுவில் நின்றிருந்த அந்த பெரிய கிடங்கை நோக்கி நடந்து சென்றோம். ஜிபிஎஸ் தகவல் படி தீபக் நெருங்கி கொண்டிருந்தான். நாம் ஒளிய வேண்டும் என்று சமீர் முணுமுணுத்தான். முக்கிய நுழைவாயிலில் இருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் இருந்த சில துருப்பிடித்த ட்ரம் உருளைகளுக்கு பின்னால் நாங்கள் ஒளிந்து கொண்டோம். இரவு 11:15 மணி இருந்தது. ஒரு காரின் முகப்பு விளக்கு ஒளி தெரிந்தது. புல்லட் பைக்கின் சத்தம் அருகில் வந்து கொண்டிருந்தது. அவன்தான். புல்லட் கிடங்கின் முன்னால் வந்து நின்றது. அவன் ஹெல்மெட்டை கழற்றினான். அவன் தீபக் தான். அவனிடம் 2 பெரிய பிளாஸ்டிக் பைகள் இருந்தன. அவன் ஷட்டரின் அருகில் சென்று ஒரு குறிப்பிட்ட பாணியில் ஷட்டரை உதைத்தான். ஷட்டர் சத்தத்துடன் மேலே உயர்ந்தது. உள்ளிருந்து மஞ்சள் நிற ஒளி வெளியே பாய்ந்தது. இருளில் இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் அழுக்கான பனியன், அரை கால் சட்டை மற்றும் செருப்பு அணிந்திருந்தான். அவனது முடி வளர்ந்து கலைந்து காணப்பட்டது. தாடி நீளமாக இருந்தது. அவன் முன்பை விட கருமையாகவும் ஒல்லியாகவும் மாறியிருந்தான். ஆனால் அந்த கண்கள், அந்த மூக்கு, லேசாக வளைந்த அந்த முதுகு, எந்த சந்தேகமும் இல்லை. அவன் பிரசாந்த் தான். என் கணவன், என் குழந்தையின் தகப்பன். அவனுக்காகத்தான் நான் 5 ஆண்டுகள் துக்கம் அனுஷ்டித்து கொண்டிருந்தேன். அவன் என் கண் முன்னே இரத்தமும் சதையுமாக உயிருடன் நின்று கொண்டிருந்தான். மனதளவில் தயாராக வந்திருந்த போதிலும் அவனை அப்படி நேரில் பார்த்ததும் என் மூச்சு நின்று விட்டது. கத்திவிடக்கூடாது என்பதற்காக என் உதடுகளை இறுக்கமாக கடித்து கொண்டேன். இரத்தமே வந்துவிடும் போலிருந்தது. எல்லாவற்றையும் கொண்டு வந்தாயா? பிரசாந்தின் குரல் கரகரப்பாகவும் உலர்ந்தும் இருந்தது. எல்லாமே இருக்கிறது. மது, உணவு, புதிய ஆடைகள். இங்கே என்ன ராஜா மாதிரி வாழ்கிறாய் என்று தீபக் சிரித்து கொண்டே பைகளை அவனிடம் கொடுத்தான். ராஜா எல்லாம் இல்லைடா. இது வெறும் உலைக்களம். கொசுக்கள் உயிரை எடுக்கின்றன. இங்கே இருந்தே எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போலிருக்கிறது. பிரசாந்த் பைகளை வாங்கி கொண்டு பின்னால் திரும்பினான்.
தீபக் புல்லட்டை உள்ளே உருட்டி சென்று ஷட்டரை கீழே இழுத்து மூடினான். வா, நாம் இன்னும் கொஞ்சம் அருகில் செல்ல வேண்டும் என்று சமீர் முணுமுணுத்தான். நாங்கள் கவனமாக அந்த கிடங்கின் சுவர் அருகே சென்றோம். அங்கே ஒரு சிறிய பிளவு இருந்தது. அதிலிருந்து உள்ளே இருக்கும் ஒளியும் சத்தமும் வெளியே வந்து கொண்டிருந்தன. நான் கண்ணை வைத்து உள்ளே பார்த்தேன். ஒரு மூலையில் பிரசாந்தின் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருந்தது. தரையில் ஒரு மெத்தை, பிளாஸ்டிக் மேஜை, ஒரு ஃபேன் மற்றும் ஒரு சிறிய டிவி. அவர்கள் இருவரும் கீழே அமர்ந்து மது பாட்டில்களை திறந்தார்கள். நான் ரெக்கார்டரை ஆன் செய்து அந்த பிளவின் அருகில் கொண்டு சென்றேன். அவர்களின் உரையாடல் எனக்கு தெளிவாக கேட்டது. இந்தா, ஜில்லுன்னு இருக்கு என்றான் தீபக். பிரசாந்த் ஒரு பெரிய மடக்கு குடித்துவிட்டு ஏப்பம் விட்டான். ஆஹா, நல்லா இருக்கு. என்ன சொல்றாய்? வெளி உலகத்திற்கு எப்போது கிளம்பலாம்? நான் இன்னும் 1 மாதம் காத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அம்மா அப்பாவிற்கு கடைசி தவணை எப்போது கிடைக்கிறது என்று பார்க்கிறேன். என் அந்த முட்டாள் மனைவி இப்போது கடனை முழுமையாக அடைத்திருப்பாள். என்ன மாதிரி பெண் அவள்! பாராட்டத்தான் வேண்டும். 1 மாதம் கூட தவறியதில்லை. கச்சிதமாக கட்டுகிறாள் என்று பிரசாந்த் கேலி செய்தான். என் தாய் தந்தையின் நடிப்பு இருக்கிறதே, ஆஸ்கர் லெவல். அவர்கள் வறுமையை சொல்லி அழுவதை கேட்டு அவள் குருட்டுத்தனமாக நம்புகிறாள். உண்மையிலேயே உன் மனைவி ரொம்ப சாதுப்பா. நீயே ஒரு கேடி. உனக்கு கர்மாவை பற்றி பயமே இல்லையா என்று தீபக் சிரித்தான். ஒரு கர்மாவும் இல்லை. நான் வெளிநாட்டிற்கு அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கத்தானே போனேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் கெட்டது. அங்கே சூதாட்டத்தில் ஈடுபட்டு அங்கே இருக்கும் தாதாக்களிடம் 50 லட்சம் கடன் வாங்கிவிட்டேன். நான் தப்பித்து ஓடி வரவில்லை என்றால் அவர்கள் என்னை கொன்றிருப்பார்கள். என் மரணத்தைப் போல போலி நாடகம் ஆட வேண்டியதாயிற்று. இல்லையென்றால் அவர்கள் என் குடும்பத்தை தேடி வந்திருப்பார்கள். என்னால் அந்த கடனை அடைத்திருக்க முடியாது. என் அம்மா அப்பாவிற்கு இதனால் எதுவும் நஷ்டமில்லையே. பிரசாந்த் கொடூரமாக சிரித்தான். நான் அங்கிருந்து வரும்போதே பிச்சைக்காரனாகத்தான் வந்தேன். அங்கே வந்த பிறகும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தேன். இங்கே வந்த பிறகு என் மனைவியிடமிருந்து பணத்தை பறிக்கவில்லை என்றால் நான் எதை தின்பது? என் பெற்றோர்களின் ஓய்வூதியம் எனக்கு போதுமா? கடனை காரணமாக சொன்னதால்தான் அந்த பிரியா மாடு மாதிரி உழைத்து கொட்டுகிறாள். ஆனால் இப்போதுதான் நீ பணம் சம்பாதிக்கிறாயே, இப்போதாவது குடும்பத்தினருக்கு கொடுக்கலாமே என்று தீபக் கேட்டான். ஆமாம், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஆனால் அவளிடமிருந்து பணத்தை பிடுங்குவதில் இருக்கும் சுகமே தனி. ஏன் வாங்கக்கூடாது? அது மட்டுமல்லாமல் இதனால் என் பெற்றோருக்கு அக்கம் பக்கத்தினரிடம் புலம்புவதற்கு ஒரு காரணம் கிடைக்கிறது. நான் மேலே கொடுக்கும் பணத்தின் மீது யாருக்கும் சந்தேகம் வருவதில்லை. திடீரென்று அவர்கள் பணக்காரர்களானால் மக்களின் பார்வை அவர்கள் மீது படும். நீ சுத்த கல்லாகிவிட்டாய் பிரசாந்த். உன் மனைவி, அந்த பையன், அவர்களை நட்டாற்றில் விட்டு விட்டாயே. பிரசாந்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அசட்டையாக சொன்னான். போகட்டும் விடு. பிரியா பார்ப்பதற்கு அழகாகத்தானே இருக்கிறாள். அவளுக்கென்ன ஆண்களுக்கா குறைச்சல்? ஒரு வகையில் நான் அவளுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன். இனி அவள் தன் 2வது வாழ்க்கையை தொடங்கலாம். அவள் வேலையில் பிஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பணம் வாங்குகிறேன். அப்போதான் என்னை பற்றி யோசிக்க அவளுக்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் அந்த வீட்டின் நினைவு வரும். ராஜா மாதிரி வாழ்ந்தேன். சூடான சாப்பாடு, மென்மையான மெத்தை. இப்போது இந்த நரகத்தில் அழுகிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பார்த்து இரு நண்பா. நேற்று முன்தினம் உன் மனைவி திடீரென்று கால் மசாஜ் செய்யும் மிஷினோடு வீட்டிற்கு வந்திருந்தாள். எனக்கு என்னவோ அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது. நீ இன்னும் சில நாட்கள் இங்கே இருந்தால் ஒரு நாள் போலீஸ் வாசலில் நிற்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. ஒருமுறை நேபாளத்திற்கு தப்பித்து விட்டால் எல்லாம் முடிந்தது. நீ உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுடா பிரசாந்த் என்று தீபக் சிரித்தான். ஆனால் அவனது குரலில் இப்போது கேலி இல்லை. சரி, குடிப்பதை தொடரு, சும்மா இரு. என் நலனை பற்றி நான் யோசிக்காமல் வேறு யார் யோசிப்பார்கள்? நான் ரெக்கார்டிங்கை நிறுத்தினேன், அவ்வளவுதான். இதுவே போதுமானது. எந்த மனிதனை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேனோ
அவன் உண்மையிலேயே செத்துவிட்டான். இப்போது உட்கார்ந்திருந்த மனிதன் ஒரு அரக்கன். நான் சமீருக்கு சைகை செய்து புறப்பட சொன்னேன். அக்கா, பரவாயில்லையா என்று அவன் மெதுவாக கேட்டான். நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு நன்றாக இருக்கிறேன். என் கண்ணீரை துடைத்தேன். என் குரல் உறுதியாக இருந்தது. வா சமீர், கிளம்புவோம். நாளைதான் அவனுக்கு கடைசி நாள். அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் சமீருக்கு தெரிந்த ஒரு பெரிய வழக்கறிஞரிடம் சென்றோம். அவரிடம் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்தோம். குரல் பதிவு, காலியான கலசத்தின் வீடியோ, சிசிடிவி காட்சிகள். பதிவை கேட்டதும் வழக்கறிஞர் கொதித்து போனார். இது அப்பட்டமான மோசடி, போலி ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் சதித்திட்டம், மோசடி தொகை மற்றும் தனது சொந்த மரணத்தைப் போல நாடகமாடிய குற்றத்திற்காக பிரசாந்திற்கும் அவனது பெற்றோருக்கும் நிச்சயமாக சிறை தண்டனை கிடைக்கும். நான் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும். என் பணம் எனக்கு திரும்ப வேண்டும். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்று நான் உறுதியாக கூறினேன். நிச்சயமாக நான் உதவுகிறேன். ஆனால் அதற்கு முன் நாம் காவல்துறையிடம் பேசி அவர்களை கைது செய்ய வேண்டும். செய்தி கசிந்தால் பிரசாந்த் தப்பிவிடக்கூடும். வழக்கறிஞர் குற்றப்பிரிவு ஆய்வாளருக்கு தொடர்பு கொண்டார். ஆதாரங்கள் அவ்வளவு வலுவாக இருந்ததால் அன்றைய இரவே அதிரடி நடவடிக்கை திட்டமிடப்பட்டது. 3 படைகள் அமைக்கப்பட்டன. ஒரு படை கிடங்கில் இருக்கும் பிரசாந்திற்காக, 2வது படை அத்தை மாமா வீட்டிற்கு, 3வது படை தீபக்கிற்காக. நான் காவல் நிலையத்தில் காத்திருந்தேன். இரவு மணி 2 இருக்கும். ஆய்வாளரின் தொலைபேசி ஒலித்தது. இலக்கு வசமானது. கிடங்கிலிருந்து குற்றவாளியை கைது செய்துவிட்டோம். அவனது கூட்டாளியும் பிடிபட்டான். அந்த 2 வயதான குற்றவாளிகளையும் கூட்டிக் கொண்டு கார் காவல் நிலையம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் பெருமூச்சு விட்டேன். என் உடலே தளர்ந்து போனது போலிருந்தது. நீதி தாமதமாக வந்தாலும் கிடைத்துவிட்டது. 5 ஆண்டுகால அந்த நாடகத்திற்கு திரை விழுந்தது. அடுத்த நாள் காலையில் பிரசாந்தை விசாரணை அறையின் கண்ணாடி வழியே பார்த்தேன். அவன் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். கைகளில் விலங்கு மாட்டப்பட்டிருந்தது. பார்வை வெறித்து போயிருந்தது. காவல்துறை அவனிடம் அந்த ஒலிப்பதிவை போட்டு காட்டியதும் அவன் நிலைகுலைந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். இன்னொரு அறையில் அத்தையும் மாமாவும் அழுது கொண்டிருந்தார்கள். நாங்கள் பாசத்தில்தான் இதை செய்தோம் என்று சாக்குப்போக்கு சொன்னார்கள். ஆனால் சட்டம் மோசடிக்கு பாசத்தை காரணமாக்கி கொள்ளாது. தீபக்கிற்கும் சட்டவிரோத கந்துவட்டி தொழில் செய்ததற்காகவும் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காகவும் கைது செய்யப்பட்டது. இந்த வழக்கு நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 மாதங்களுக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. பிரசாந்திற்கு மோசடி, ஆவண பித்தலாட்டம் மற்றும் சதித்திட்டம் தீட்டியதற்காக 12 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அத்தை மாமாவுக்கு அவர்களின் வயதை கருத்தில் கொண்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் என் பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும்போது நான் நீல வானத்தை பார்த்தேன். 5 ஆண்டுகளாக என் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த அந்த நிழல் அந்த பிரகாசமான வெயிலில் கரைந்து போனது. என் பணம் எனக்கு திரும்ப கிடைத்தது. என் மரியாதை எனக்கு திரும்ப கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் சுதந்திரம் எனக்கு திரும்ப கிடைத்தது. நான் அந்த பழைய வீட்டை விற்றுவிட்டேன். நீதிமன்றத்தின் மூலம் கிடைத்த நஷ்ட ஈடு மற்றும் என் சேமிப்பை பயன்படுத்தி சிறிய காற்றோட்டமான புதிய ஃப்ளாட் ஒன்றை வாங்கினேன். ஒரு நாள் மதிய வேளையில் ஆரியனை பள்ளியிலிருந்து அழைத்து வரும்போது அவன் மகிழ்ச்சியில் கத்தினான். அம்மா, இன்று எனக்கு கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் கிடைத்தன. அடடே, என் சமத்து செல்லமே! அவனது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டேன். இன்று நாம் கொண்டாடுவோம். உனக்கு பிடித்த ஹோட்டலுக்கு சென்று அருமையான பிரியாணி சாப்பிடுவோமா? ஏய் ஜாலி! நாங்கள் இருவரும் கை கோர்த்து கொண்டு சாலையில் நடந்து சென்றோம். மதிய காற்று வீசியது. சாலையோர மரங்களின் நறுமணம் காற்றில் மிதந்தது. நான் என் மகனை பார்த்து சிரித்தேன். அந்த இருண்ட கடந்த காலம் இப்போது சிறை சுவர்களுக்கு பின்னால் பூட்டப்பட்டு விட்டது. எங்களுக்கு முன்னால்
ஒரு புதிய பிரகாசமான அமைதியான எதிர்காலம் காத்திருந்தது. என் மனதிற்குள் அந்த போராட்டமான காலத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். ஏனென்றால் அந்த ஆபத்துதான் நான் எவ்வளவு பலமானவள் என்பதை எனக்கு உணர்த்தியது. மேலும் உண்மையான சம்பாத்தியம் என்பது உறவுகளின் குருட்டுத்தனமான தியாகத்தில் இல்லை, மாறாக அநீதியை எதிர்த்து போராடி தன் மற்றும் தன் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.